சொர்க்கவாசல் இன்னைக்கு இது எப்படி பாக்குறீங்க? இந்த கோவில் எவ்வளவு நாளா வரீங்க? இந்த கோவிலுக்கு நான் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையிலயும் நல்லா இருக்கும் சாமியை பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்க வர்றதுக்கு. ரொம்ப அமைதியான ஒரு இது, நல்ல ஒரு எனக்கு ரொம்ப திருப்தியை தருது. சொர்க்கவாசலுக்கு நான் 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இதே கோவில் வந்துட்டு இருக்கேன். இதே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாலே வந்துருக்கேன். நிச்சயமா. அதான் உங்களுடைய நீங்க வசிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் இருக்கு, அது சொர்க்கவாசல். இது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப எனக்கு புண்ணியமா நினைக்கிறேன்ப்பா. ரொம்ப ரொம்ப புண்ணியமா நினைக்கிறோம். ரொம்ப மன அமைதி, திருப்தி. கோவிலுக்கு வர்றதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. நிச்சயமாக. இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த சிறப்பை பத்தி சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு பல வருடங்களா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வருஷமும் சிறப்பாக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷனுமே. இந்த தடவை ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. அந்த கூட்ட நெரிசலும் கட்டுப்படுத்துகிற மாதிரி ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் இங்கே பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே கொலப்பாக்கத்தில் உங்களுடைய நியர்பைல தான் இருக்கு. நியர்பைல தான். இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு? பெருமாள் திருப்பதி போய் கும்பிடுறாங்க அந்த மாதிரிலாம், பட் இங்கே நம்ம பக்கத்துலேயே ஒரு திருப்பதியா இருக்கு. இதுவும் ஒரு இங்கே கொலப்பாக்கம் மணப்பாக்கத்துக்கு ஒரு திருப்பதி மாதிரி தான். எல்லா பூஜைகள் எல்லா வேலையிலையும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. அந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் ரொம்ப ஒரு மக்களுக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நிச்சயமா. நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தீங்க. நல்ல தரிசனம், நல்ல தரிசனம் பண்ணுறோம். நன்றி. தேங்க்யூ. சிறப்பு. இந்த மணப்பாக்கம் கனகவல்லி தாயார் சமேத கரிமாணிக்க பெருமாள் கோயிலில் இன்று வைகுண்ட ஏகாதசி திருவிழா சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 11ஆம் ஆண்டு இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோயிலில் வருவோருக்கும் இங்கு இதற்காக சேவை செய்வோருக்கும் எல்லா நலனும் ஆண்டவன் தர வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சரிங்க, நன்றிங்க.